ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பர்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குரு 3ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு விடாமுயற்சி செய்ய நன்மையை கொடுக்கும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 7ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான விருச்சிகம், 11ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். 2-9 குடைய செவ்வாய் 3ஆம் இடமான ரிஷபத்தில் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். எனவே 1ஆம் இடம் 2, 9, 10 பாவக இணைப்பு ஏற்படுகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது. எல்லாமே யார் தயவுமின்றி நீங்களே முடிப்பீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். இந்த குரு செவ்வாய் கிரக அமைப்பு ஒன்றே உங்கள் ராசிக்கு நன்மையை தரும் அமைப்பு. 3-8 குடைய சுக்கிரன் 6ஆம் இடமான சிம்மத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முரண்பட்டாலும் உதவுவர். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டில் அனைவரும் சமாளிக்க கடின முயற்சி செய்ய வேண்டும். அலுவலகத்திலும் பல்முனை எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற வேண்டும். திருமண அமைப்புகள் நீங்கள் நினைத்தபடி நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிடைப்பதை ஏற்பது மேன்மை தரும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். உடல்நிலையில் நீர் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். 4-7 குடைய புதன் 6ஆம் இடமான சிம்மத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்க அந்யோன்யமும் அன்பு பாசமும் மேம்படும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் டைரக்டாக டீல் செய்யவும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் முன்னேற கடினமாக முயற்சி எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்களின் அறிவுரைப்படி நடக்க நன்மை. தன்னிச்சையாக முடிவெடுக்க தவறுகள் ஏற்படலாம். 5 குடைய சந்திரன் 4ஆம் இடமான மிதுனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. 6 குடைய சூரியன் மாதம் முற்பகுதியில் 5ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான சிம்மத்திலும் ஆட்சியாகிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். உடல்நிலையில் உஷ்ண சம்பந்தமான நரம்பு நீர் சம்பந்தமான கோளாறுகள் தோன்றலாம். 11-12 குடைய சனி 12ஆம் இடத்தில் 7.5 சனியில் விரயச்சனியாகி வக்ரகதியில் இருக்கிறார். அனாவசிய அலைச்சல்கள் விரயங்கள் இருக்கும். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். பண வரவுக்கு மேல் செலவுகள் வரலாம். உடல்நிலையில் உணவு கட்டுப்பாடுடன் இருக்க நன்மை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் வைக்கவும். உங்கள் ராசியில் இருக்கும் ராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். சனி 12ஆம் இடம், குரு 3ஆம் இடம், சூரியன் புதன் சுக்கிரன் 6இல், ராகு 1இல், கேத்து 7இல் என கிரக சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை. விநாயகர் முருகன் துர்க்கை வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 11-12. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.